ஹாய், டிமார்ட் போயிட்டு வந்தாச்சு. நம்ம அங்கே என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தோம் அண்ட் எவ்வளோ பில் ஆச்சு, ஒன்று எவ்வளோ ரேட் அப்படிங்கிறத வந்து நம்ம தனித்தனியாக பார்ப்போம். இங்கே வந்து டோட்டல் பில் வந்து எவ்வளோ ஆயிருக்கு, நம்ம எவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பொருள் வாங்கியிருந்தோம். சீரியஸாக எனக்கு இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதிங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். என்னென்னா ஆயில் கண்டெய்னர். ரொம்ப நாளாக உடஞ்சிட்டு இருந்துச்சு, ரிட்டன் பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை நான். சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி டிமார்ட்டில் நாங்கள் நினச்சி போகிற அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் கிடைக்காது. இந்த முறை இருந்துச்சு, இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் பிளெயின் கிளாஸ் தான் வச்சுருந்தேன் ஆல்ரெடி. பட் இந்த வாட்டி வந்து இந்த ஸ்டீல் கண்டெய்னர் கொடுத்து இந்த எவ்வளோ எம்எல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ஆயில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சைட்டில் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதோட ரேட் என்னென்னா 129 rupees. நான் பிளெயின் ஜார் வச்சுருந்தேன். பிளெயின் கிளாஸ் கண்டெய்னர் வந்து 150 கிட்டத்தட்ட நான் வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி. பட் இது ரொம்ப வர்த் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது சூப்பர், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு காட்டிட்டேன். அதுக்கப்புறம் வேறு எல்லாம் பார்ப்போம். இதுக்கப்புறம் இது ஃப்ளோர் கிளீனர். இந்த ஃப்ளோர் கிளீனர் எவ்வளோ வந்துச்சு, இதோட எம்ஆர்பி வந்து 205 rupees, 205 ரூபா இதோட எம்ஆர்பி. நான் வந்து வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். இதோட ஒன்னொன்னோட ரேட் எம்ஆர்பி மட்டும் நான் வீடியோவில் சொல்லிடுறேன். இதோட டிமார்ட் ரேட் வந்து நான் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கீழே ஸ்க்ரீனில் போடுறேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லைனாக எடுக்க மாட்டோம் இல்லையா, இந்த லிஸ்ட்டு மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் இருக்கும். நம்ம தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ தட் நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இதோட எம்ஆர்பி 205 rupees. இது வந்து எத்தனை எம்எல்னால் 1 லிட்டர்னு நினைக்கிறேன். நான் 975 ml, கிட்டத்தட்ட 1 லிட்டர். இதோட எம்ஆர்பி இவ்வளோ. அண்ட் தென் இது வந்து டிஷ்வாஷர். இது ஒன்று வாங்கியிருக்கேன். பாட்டில்லையே நான் இன்னொன்று வாங்கியிருக்கேன். ஆமாம் நான் பாட்டிலே வாங்கியிருக்கேன். இது வந்து 1 லிட்டர் பேக்கெட்டு சாஷே. என்கிட்ட வந்து பாட்டில் காலி ஆகிட்டு இருந்ததுனால ஒரு 750 ml பாட்டிலும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். இது தீர்ந்து போனதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணுறதுக்காக இந்த சாஷேலையும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். இது எம்ஆர்பி வந்து 99 rupees இருக்குது. பட் ஐ திங்க் இது 70 something அப்படி தான் வந்திருக்கு. இது 750 ml. இது வந்து 1 லிட்டர், எம்ஆர்பி 150 rupees இருக்குது. ஆக்சுவலாக இதை தான் நான் டிமார்ட் போனால் நான் இதான் வாங்குவேன். இங்கே எங்கேயாச்சும் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறேன்னா விம்ஜெல் இல்லைனா வந்து ப்ரில் அந்த மாதிரி வாங்கிக்கிறது. இப்போது அங்கே போனேன்னா இது கொஞ்சம் ரேட் அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ இதை வந்து வாங்கியிருக்கேன். இது முடிஞ்சுது. இது வந்து இந்த ஸ்பாஞ்ச் வைப்ஸு. இது ஆக்சுவலாக இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைப்பேன். இதுக்கு போய் 150-200 ரூபா கொடுத்து வாங்கணுமா கேஸ் துடைக்கிறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது இல்லாமல் எனக்கு கிச்சனில் எதுவுமே நடக்காது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பேக்கில் வந்து 5 பீசஸ் இருக்கும். ஸோ இது வாங்கிக்கிட்டேன். நம்ம வேறு பிராண்டெல்லாம் இருக்கும், அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம சும்மா க்ளீன் பண்ணுறதுக்கு பிராண்டு தேவை அப்படின்லாம் எனக்கு தோணாது. இதோட எம்ஆர்பியும் வந்து 220 இருக்குது. ஃபார் பீஸ் வந்து 44 rupees வர மாதிரி போட்டிருக்காங்க. பட் இது ஆஃபர் தான், டிமார்ட் ஆஃபரோட வாங்கியிருக்கேன். 220லாம் கிடையாது. நான் இதோட ரேட்டிங்குமே நான் ஸ்க்ரீனில் போடுறேன். 220 220 రూపాయలు 5 పీసులు అంటే అది ఆఫర్లో ఉంది. இது இது வந்து நான் லூஸில் வாங்கின திங்ஸ், பருப்பு அந்த ஐட்டம்ஸ்லாம் நான் கொஞ்சம் கடைசியாக காட்டுறேன். பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் நான் ஃபஸ்ட்லேயே காட்டிடுறேன். என்னென்னலாம் வாங்கினேன். டாய்லெட் கிளீனர் இதுவுமே வந்து ஆஃபர் தான். இதுக்கு ஃப்ரீ. இது ஓடோனல், இந்த ஃப்ரேக்ரன்ஸு, இந்த பாத்ரூம் ஃப்ரேக்ரன்ஸு ஓடோனல் இது ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. இது ஹார்பிக் கிடையாது, இது வந்து சானி ஃப்ரெஷ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து. பட் நல்லா தான் இருக்குது, எனக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல ஹார்பிக்கும் இதுக்கும். ஸோ இது எப்பவுமே காம்போவில் இருக்கும், 1+1 இருக்கும். இந்த வாட்டி இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் வாங்கும்போது இதே மாதிரி ஆஃபர் தான் போட்டிருந்தாங்க. பட் ஓகே தான், எனக்கு இது ஒன்று இருந்தாலே போதும் அப்படின்னு இருக்குது. ஸோ இதோட எம்ஆர்பி வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா 225 போட்டிருக்காங்க. 1 லிட்டர் இது 225 போட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆஃபர் ப்ரைஸுமே ஸ்க்ரீனில் போடுறேன். அம்மா இது இதுதான் லீக் ஆகுதாங்கம்மா பார்த்தா. இது சாரி லீக் ஆகிட்டுருக்கு, என்னமோ லீக் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இது ஃப்ரண்ட் லோடோட இது லிக்விடு, வாஷிங் மிஷின் லிக்விட். இது வந்து 3.2 லிட்டர் சேவேஜ் பேக். இது ஃபுல்லாக எப்போயுமே நாங்கள் 2 லிட்டர் பேக்கெட் அந்த மாதிரி 1 லிட்டர் பேக் 2 அந்த மாதிரி வாங்குவேன். இந்த வாட்டி இது கொஞ்சம் ஆஃபரில் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாமல் என்கிட்ட பாக்ஸும் இருக்குது.
இன்னொரு கண்டெய்னர் அதில் மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இதை வாங்கியிருக்கேன். இது 3.2 லிட்டர்ஸ். இதோடைய எம்ஆர்பி அம்மா ఇక్కడ எம்ஆர்பி இல்லை சர்ஃபெக்ஸல் ఇక్కడ ஓகே 715 ருபீஸ், 715 ரூபா இதோட ரேட்டு. எம்ஆர்பி ரேட் 715. டிமார்ட் ரேட்டையும் நான் போடுறேன், பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி. இது லிட்டர், என்ன லிட்டர் இது? சும்மா நெய். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் வாங்கலான்னு போனேங்க. 400 ரூபா, 450 ரூபா. என்னதான் ஆஃபர் கொடுத்தாலும் எனக்கு ஒரு நெய்க்கு அவ்வளோ கொடுத்து வாங்கணுமா? இருந்தால் நல்லா நிறைய யூஸ் பண்ணிடும். ஸோ நமக்கு தேவையானப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பாட்டில் வாங்கினேன். இது பெருசாக ஒன்றும் நமக்கு டிஃப்ரென்ஸ் ஏதோ 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் வரும். இது வந்து எம்ஆர்பி 182 ரூபா. இதுவே இந்த ஜிஆர்பினே எம்ஆர்பி ரேட் சொல்கிறேன். சந்தூர் இது வந்து பேக்காக வாங்கிட்டேன், 4 ஒரு மாதத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி. இது எவ்வளோ வந்துச்சுன்னு தெரியல, நான் பில்லை பார்த்து சொல்கிறேன். இதில் எம்ஆர்பியும் இல்லை, டோட்டல் ரேட் எவ்வளோ அப்படின்னு போடலை. சேம் என்னதான் மிஷினில் போட்டாலும் கையிலையும் கொஞ்சம் மேட்டு, பசங்க துணி அதெல்லாமே கையில் வாஷ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் சோப்லாம் வேணும். வீட்டில் ஆல்ரெடி ஒரு 2-3 சோப்பு இருக்குது. ஸோ இது 4 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இந்த பேக் இது செட்டாக இருந்துச்சு. இதுவுமே ஆஃபர் தான். ஸோ இந்த ரின் சோப் வாங்கிக்கிட்டேன் 4. இந்த டூத் பேஸ்ட் இது நான் ஆஃபர்லாம் எதுவும் கவனிக்கலை, எனக்கு இது தேவைப்பட்டுச்சு. சரி இந்த சைஸு நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி நான் இதை அப்படியே எடுத்து போட்டு வந்துட்டேன். 200 கிராம் கோல்கேட் இது ஆக்டிவ் சால்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் ஆஃபர் நான் கவனிக்கலை, பெருசாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். டூத் ப்ரஷ் இது எங்கள் வீட்டில் வந்து கிட்ஸ் இருக்காங்க. நாங்கள் டாய்ஸ் வாங்குகிறோமோ இல்லையோ இந்த டூத் ப்ரஷ் வாங்கினாலே எங்களுக்கு வந்து போதும். என் பொண்ணு இதை வச்சுட்டே விளையாடிட்டுருப்பா. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் மந்த்லி ஒன்ஸ் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம மாற்றுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக இது இருக்கணும் அப்படின்னா அம்மா வரும்போதெல்லாம் ஒரு ப்ரஷ் எடுத்துப்பாங்க. 10 நாளைக்கு ஒரு வாட்டி வந்தாலும் புது ப்ரஷ் தான். ஸோ இதோட ரேட்டு 135. ஆக்சுவலாக இதுவே ஆல்ரெடி வந்து ஆஃபரில் தான் இருக்குது. 198 ருபீஸ் இது. அதுவே ஆஃபரில் 135 போட்டிருக்காங்க. டிமார்ட் ரேட் என்ன அப்படின்னு தெரியல, பார்ப்போம். ஸோ இது டிமார்ட்லேயே வாங்கினது. இது ஏனுமா இது ఏమంటారు ఏమంటారు ఇది లాస్ట్ చెప్తా. மேக்ரான்ஸ் வாங்கியிருந்தேன். இது பண்டு கேட்டிருந்தான் எனக்கு வந்து பாஸ்தா பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக ஒரு சின்ன பேக்கெட். இதெல்லாம் பெருசாக ஒன்றும் ஆஃபரில் இருக்காது. இது வந்து 56 ருபீஸ் இருந்துச்சு. ஆமாங்க ஆஃபர் தான் போல். நான் 35 ருபீஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கினேன். இது வந்து எம்ஆர்பி வந்து 56 ருபீஸ் இருக்குது. சோப் சந்தூர். எனக்கு வந்து சந்தூர் சோப் ரொம்ப பிடிக்கும். மைசூர் சோப் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து ரேட் அதிகம் அப்படிங்கிறதுனாலே நான் வந்து கொஞ்சம் இதை ஸ்கிப் பண்ணுவேன். 69 ருபீஸ் வருது. 69 ருபீஸ் வருது இதோட எம்ஆர்பி. டிமார்ட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லியும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 69 ருபீஸ். இது வெந்தயம், வீட்டில் வெந்தயம் இல்லை அப்படின்னு சொல்லி இதோட எம்ஆர்பி 19 ரூபா இருக்குது. எத்தனை கிராம் இது? எவ்வளோ கிராம்? 100 கிராம்ஸ். இது 100 கிராம்ஸ் 19 ருபீஸ். டிமார்ட் இது ஆல்மோஸ்ட் டிமார்ட் ரேட்டை தான். ஏன்னா இது டிமார்ட்டோட பேக்கேஜிங் தான். இதில் ஆஃபர்லாம் எதுவும் இருக்காது. ஸோ இது சேம். இந்த மாதிரி மிளகு வாங்கியிருந்தேன். மிளகு 142 ரூபா. 100 கிராம் 142. இங்கே வேறு பேக்கெட்ஸ் எது இல்லை. இது குட்டி பாப்பாவுக்கு ப்ரெஷ்ஷு 39 ருபீஸ். இந்த ஒரு ப்ரெஷ்ஷு. எனக்கு இந்த கிட்ஸோட ப்ரெஷ் வாங்கணுன்னாலே கடுப்பாக இருக்கும். இந்த 10 ப்ரெஷ்ஷும் இந்த 6 ப்ரெஷ்ஷும் சேர்த்து 100 120 ரூபாய்க்கு கிடைக்குது. இவங்களுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு 40 ரூபா 50 ரூபா 60 ரூபாய்க்கெலாம் கொடுத்து வாங்கியிருக்கோம். அதுதான் வேணும்னு வேறு அடம் பிடிப்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, வாங்கி தான் ஆகணும். நம்ம வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியது தான். இது பாப்பாவுக்கு சோப்பு வாங்கியிருந்தோம். பாப்பா பண்டு 2 பேரும் ஹிமாலயா சோப் தான் யூஸ் பண்ணுவாங்க. குழந்தையிலேருந்தே பண்டுக்கும் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி இருக்குது வீட்டில் ஒன்று. இது மட்டும் ஒன்று ஆல்டர்னேட் எடுத்துக்கிட்டேன். ஷாம்புலாம் பணக்காரங்க தான் டப்பாவில் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நானும் ஒரு காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஷாம்பு, கண்டிஷ்னர், சீரம் இதெல்லாம். இப்போது அந்த ஃபேஸ் வாஷ் இதெல்லாம்
இப்போ கொஞ்சம் பட்ஜெட்டெல்லாம் குறைச்சிட்டேன். அதுதான் ஆக்சுவலாக எனக்கு வந்து 2000 ரூபா அந்த மாதிரி போகும். ஒரு ஷாம்பு பாட்டில் 300 ரூபா, கண்டிஷ்னர் பாட்டில் 150 ரூபா, அப்புறம் அந்த சீரம், ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் 2000 ரூபாய் இப்போ நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் என்னோடய பட்ஜெட்டில். என்கிட்ட வந்ததுமே இப்போ அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். 1 ரூபாய் ஷாம்பு தான் போடுறது. 12 ரூபா கொடுத்து 12 ஷாம்பு வாங்கிட்டு வந்துக்கிட்டால் போதும், ஒரு வாரத்துக்கு எல்லோரும் யூஸ் பண்ணிப்போம். ஸோ நான் எந்த ஹேருக்கு ஃபேஸ்க்கெலாம் எந்த செலவு பண்ணுறதே இல்லை. அதனால் ஸ்கிப் பண்ணியாச்சு. அந்த ஷாம்பு டப்பாலாம் ஸ்கிப் பண்ணியாச்சு. அதெல்லாம் ஒரு காலத்தில் போட்டுட்ருந்தேன். இது ஒன்று என்ன தான் இந்த ஸ்க்ரப் இருந்தாலும் ஏதாச்சும் இந்த பால் பாத்திரம்லாம் தேய்க்கிறதுக்கு இதுக்கு வேணும் இல்லையா, அதனால் இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது வந்து 5 ஸ்க்ரப்பர் வந்து 85 ருபீஸ்னு இருக்குதுல்ல எம்ஆர்பி. அவங்க எவ்வளோ ஒரு டிமார்ட் ரேட் என்னன்னு தெரியல, பார்ப்போம். அப்புறம் இதே இந்த மாதிரி மல்லி மிளகாத்தூள் காலியாகிடுச்சு வீட்டில். ஸோ மிளகாத்தூள் அரைக்கணும். அதுக்காக இது கொஞ்சம் மல்லி 1 கிலோ 400 கிராம் தான், 400 கிராம் வாங்கியிருக்கேன். இது டிமார்ட்டோட பேக்கேஜிங் தான். என்ன ரேட்னா 149 ருபீஸ் வந்திருக்கு இது ஒன்று. ஸோ இது 12 மினிட்ஸ் போயிடுச்சு, ஸ்கிப் பண்ண முடியுமா பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் மஞ்சள் தூள் காலி. அப்புறம் இந்த இட்லி சோடா இதோட ரேட்டு 26 ரூபா. கல்லுப்பு காலியாகிட்டு இருந்துச்சு, இது வாங்கியிருந்தேன். எல்லாத்தையும் விட ஆமாடி மிஸ்டர் கோல்டு சன்ஃப்ளவர் ஆயில். இது எம்ஆர்பி ரேட் வந்து 675 ரூபா எம்ஆர்பி. 670 ரூபாய் 675. இந்த சன்ஃப்ளவர் வந்து மிஸ்டர் கோல்டில் எனக்கு இங்கே எங்கேயுமே கிடைக்காது. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன். வேணும்னா அந்த பேக்கெட்டில் கிடைக்கும், இந்த கேன் எனக்கு கிடைக்காது. இங்கே பக்கத்தில் எங்கேயுமே கிடைச்சதில்லை. அதுவும் இந்த ரிஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் எனக்கு கிடைக்காது. கடலை எண்ணெய் கிடைக்கும் மிஸ்டர் கோல்டில், அங்கே இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த கேன் வாங்கிட்டேன். யூஸ் பண்ணி பார்ப்போம், பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன் நான். இது 675 எம்ஆர்பி ரேட் 675. டிமார்ட் ரேட் பார்ப்போம். ஓகே, மிளகா சொல்லியிருந்தேன் இல்லையா, மிளகாத்தூள் அரைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம். ஸோ இது என்ன 6 கிலோ, இது ஒரு 600. அந்த 1 கிலோ 100 கிராம் அந்த மாதிரி வந்திருக்கு. 1.25 கிலோ கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, அரை கிலோ வந்து 135 ரூபா வந்திருக்கு. 135. இது ஒரு 600 கிராம் இருக்குது. இது 144. ரெண்டும் தனித்தனியாக பேக் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அவல் இட்லிக்கு போடும்போது அவளையும் சேர்த்து ஊற வச்சு போடுவோம். ஒயிட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக வரும். நம்மளும் இந்த அவலை வச்சு வேறு எதுவும் சமைச்சு சாப்பிட்றதும் இல்லை, அப்படியாச்சும் ஹெல்த்துக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டேன். எதுமா சீரகம் பேக்கெட்டில் வந்து 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படி இருந்துச்சு. எனக்கு ஒரு 100 கிராம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லூஸில் வாங்கிக்கிட்டேன் பேக் பண்ணி. 158 கிராம் வந்திருக்கு, 52 ரூபா. எல்லாமே இந்த மிளகா அரைக்கிறதுக்கு அதுக்கான திங்ஸ் தான் இதெல்லாம். அப்புறம் துவரம் பருப்பு ஏன் மாதிரி லீக் ஏதோ துவரம் பருப்பு இது 2.5 கிலோ இருக்குது. 2.5 கிலோ 426 ரூபா. நம்ம கடையில் வாங்குறது என்னது உதயம் பருப்புலாம் 200 ரூபா கிட்ட வருது, 180 அந்த மாதிரி வருது 1 கிலோ. இது 2.5 கிலோ கிலோ எனக்கு பருப்பு. அதுதான் நான் வந்து உதயம் அந்த மாதிரி எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணுறேன். 1 கிலோ எவ்வளோ வருது, இதே 1 கிலோ எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பருப்பு இதையுமே நான் வந்து ஸ்க்ரீனில் கீழே போடுறேன். உளுத்தம் பருப்பு மட்டும் நான் கொஞ்சம் 4 கிலோவாக வாங்கிக்கிட்டேன். எனக்கு இட்லி நான் அடிக்கடி இட்லி மாவு நிறைய போடுவேன். ஸோ அதுக்காக 4 கிலோ, இது ஒரு 2 கிலோ, இது ஒரு 2 கிலோ வாங்கியிருக்கேன். 2 கிலோ 289, இது 2.25 கிலோ, இது 2 கிலோ 255. இதுவே 500 மேலே ஆயிடுச்சு. உளுத்தம் பருப்பு அந்த நான் இது பேர் மறந்துச்சுங்க. நம்ம வெஜிடபிள் ரைஸ்லாம் போடுவோமே, பேர் மறந்துச்சே, சோயா அந்த இது பிரியாணி வெஜ் பிரியாணிலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். எனக்கு பேர் மறந்து போச்சு, டக்குன்னு வரல. இது ஒரு பாக்கெட் வாங்கிட்டேன். இது வந்து 39 ருபீஸ். 39 ருபீஸ். இது டிமார்ட் ரேட் தான். இது வந்து ப்ரைஸ் எம்ஆர்பிலாம் கிடையாது. இதுதான் என்னோடய ஹோல் பர்ச்சேசிங் எனக்கு இது. அண்ட் தென் அம்மாவும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் தேவையானலாம் இருந்தது. ஸோ அவங்க அதை வாங்கிக்கிட்டாங்க. அம்மாவுக்கு நான் லாஸ்ட் டைம் இது வாங்கிட்டு வந்திருந்தேன் டிமார்ட்டில் இருந்து. அப்போ பிடிச்சிருந்தது, க்யூட்டாக இருக்கே, நல்லாயிருக்கு, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க இது வந்து 8 எடுத்துக்கிட்டாங்க. 4 இது வந்து 99 ருபீஸ். நான் ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இது 99 ருபீஸ்.
99 rupees. இந்த ரெண்டு எடுத்துக்கிட்டாங்க அம்மா. சேம் அம்மாவும் ஆயில் ஜார் ஒன்று வாங்கினாங்க. இது எனக்கு ஆக்சுவலாக இவ்வளோ பர்ச்சேசிங்கில் எனக்கு இந்த இதுதான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் என்னோடது காட்டினேன் இல்லையா, அதே தான் பேக்கில் ஏற்றினேண்ணா, அதே தான் அம்மாவும் ஒன்று வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் இது சேம் அந்த ஸ்பாஞ்ச், அந்த கிச்சன் ஸ்பாஞ்ச் இது ஒரு பேக்கெட் அம்மா ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. ஃப்ளோர் கிளீனர், டிஷ்வாஷர், இந்த ரெண்டும் அம்மா எடுத்துக்கிட்டாங்க. மிளகு சீரகம் இந்த ரெண்டு. அப்புறம் பருப்பு உளுத்தம் பருப்பு மட்டும் ஒரு 2 கிலோ வாங்கிக்கிட்டாங்க. 2.5 கிலோ உளுத்தம் பருப்பு. இது அவ்வளோதான் அம்மாவோட பர்ச்சேசிங். இது அவ்வளோதான். ஹோல் பர்ச்சேசிங் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பில்லில் 5054 rupees வந்திருக்கு. இதில் கொஞ்சம் மட்டும் ஒரு 300-400 மட்டும் இந்த பில்லில் வரல. அது மிக்ஸ் அண்ட் மேட்சில் அப்படி அது வேறு பில்லில் வந்துருச்சு. ஸோ மற்றபடி மொத்தத்தையும் சேர்த்தா 5054 rupees மொத்தமே. இது வர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் நான் எல்லாரோட எம்ஆர்பி ரேட்டும் நான் வீடியோவில் சொல்லிட்டேன். அண்ட் தென் ப்ரீமார்ட்டோட ரேட்டை நான் அந்த பில்லில் பார்த்து எதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன், பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வேறு மாச்சு அவ்வளோதான் லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.